வெல்கம் டு டிபாஸ் ஹப். இன்றைக்கி நம்ம என்னோடய ஆந்திரா ஃப்ரெண்ட் செஞ்சு காமித்த ஆந்திரா ஸ்பெஷல் ஜோவர் ரொட்டி எப்படி செய்கிறதுன்னு பார்க்கலாம் வாங்க. ஜோவருங்கிறது வேறு ஒன்றும் இல்லை, வெள்ளைச்சோள மாவு இருக்கு இல்லையா, அதை வச்சு செய்கிற ரொட்டி. இது எப்படி சாஃப்டாக ஃப்ளஃபியாக செய்யலான்னு பார்க்கலாம் வாங்க. அதுக்கு முதல்ல சோள மாவு எடுத்துக்கோங்க. அதில் தேவையான அளவுக்கு உப்பு சேர்த்துட்டு தண்ணி சேர்க்கணும். தண்ணி நல்ல சூடான தண்ணியாக இருக்கணும், அப்போ தான் ஜோவர் ரொட்டி சாஃப்டாக வரும். இந்த மாதிரி தண்ணி கொஞ்சம் கொஞ்சமாக சேர்த்துட்டு ஒரு ஸ்பூன் வச்சு லைட்டாக மிக்ஸ் பண்ணிக்கோங்க. நம்ம சப்பாத்தி மாவு மாதிரி ஃபுல்லாக பிசையணும்னு அவசியம் இல்லை. இந்த மாதிரி பிசைஞ்சிட்டு அதை ஒரு தட்டு போட்டு மூடி 10 to 30 மினிட்ஸ்க்கு அதை அப்படியே விட்டுருங்க. நம்ம எவ்வளோ தூரத்துக்கு விடுறோமோ அவ்வளோ தூரத்துக்கு நல்லா சாஃப்டாக வரும். அதுக்கப்புறம் உங்களுக்கு ரொட்டி எவ்வளோ சைஸ்க்கு வேணுமோ அந்த சைஸ்க்கு ஏற்ற அளவுக்கு மட்டும் மாவை எடுத்துகிட்டு மிச்ச மாவை கண்டிப்பாக தட்டு போட்டு க்ளோஸ் பண்ணி வச்சுருங்க. இப்போ இந்த மாவை அவங்க செஞ்சு காமிக்கிற மாதிரியே கொஞ்சம் இழுத்து இழுத்து பிசைஞ்சு விடுங்க. இதே மாதிரி பண்ணிங்கன்னா நமக்கு ரொட்டி ரொம்ப ஹார்டாக இல்லாமல் உடஞ்சி போகாமல் நல்லா சாஃப்ட் அண்ட் ஃப்ளஃபியாக வரும். இந்த மாதிரி பிசைஞ்சதுக்கப்புறம் ஒரு பால் மாதிரி பண்ணிவிட்டு நம்ம இதை இப்போ தட்டி எடுக்கணும். அதுக்கு கொஞ்சம் மாவு அப்ளை பண்ணிக்கோங்க. பண்ணிவிட்டு இந்த உருண்டையை மேலே வச்சு கையை வச்சு இப்படி தட்டி விடுங்க. சைடில் கிராக்கு வராமல் இருக்கிறதுக்கு இன்னொரு கையை அதை சைடில் வச்சு அப்படியே தட்டிகிட்டே இருங்க. இந்த மாதிரி அப்போ கொஞ்சம் கிராக்கு வராது. அப்படியே கிராக் வந்தாலும் நீங்கள் அதை நம்ம விரலை வச்சு ஜாயின் பண்ணி விடுங்க. இல்லை உங்களுக்கு தட்டை சரியாக வரலைன்னா இந்த மாதிரி ரோலர் வச்சு கூட நல்லா தேய்ச்சி விடுங்க. ஆனால் நம்ம சப்பாத்தி போடுற மாதிரி திருப்பி திருப்பி பண்ணக்கூடாது, ஒரே சைடு மட்டும்தான் வச்சு பண்ணணும். இந்த மாதிரி நல்லா தேய்ச்சி விட்டதுக்கப்புறம் சைடில் உள்ள கிராக்கெல்லாம் நம்ம ஜாயின் பண்ணி விடணும். இன்கேஸ் உங்களுக்கு மாவு அடியில் ஒட்டுற மாதிரி இருந்துச்சுன்னா அதை எடுத்துகிட்டு கொஞ்சம் மாவு அப்ளை பண்ணிவிட்டு திருப்பியும் தட்டி விடுங்க. இப்போ ஃபுல்லாக தட்டியாச்சு. இந்த வெள்ளைச்சோள மாவு ராகி கோதுமையை விட ரொம்ப ஹெல்த்தியானது. டயபெட்டிஸ் பேஷண்ட்க்கு ரொம்ப ரொம்ப ஹெல்ப்பாக இருக்கும். அதனால் இது கண்டிப்பாக ஒரு டைம் ட்ரை பண்ணி பாருங்கள். குழந்தைங்கள்லேருந்து எல்லாருமே இதை சாப்பிட்லாம். குழந்தைங்களுக்கு கூட இது ரொம்ப ஹெல்த்தியான பிரேக்ஃபாஸ்ட்டு தான். கண்டிப்பாக செஞ்சு பாருங்கள். இப்போ நம்ம தோசைக்கல்ல போடுறதுக்கு முன்னாடி இந்த மாதிரி ஒரு காட்டன் துணியை ஈரம் பண்ணி வச்சுக்கோங்க. இப்போ பாருங்கள், மாவு நல்லா ஒட்டாமல் வரும். இப்போ அதை அப்படியே தோசைக்கல்ல ட்ரான்ஸ்ஃபர் பண்ணிக்கோங்க. ஆனால் தோசைக்கல் நல்லா சூடாக இருக்கணும், அதுக்கப்புறம் அதை போடுங்க. அது மாதிரி இது ஹை ஃப்ளேமில் வச்சு மட்டுமே பண்ணணும். இப்போ தோசைக்கல்லில் போட்டதுக்கப்புறம் தண்ணியில் ஈரம் பண்ணி வச்சுருந்தோம் இல்லையா துணி, அந்த துணியை நல்லாலாம் புளிய வேண்டாம், கொஞ்சம் ஈரமாகவே எடுத்து அந்த ரொட்டி மேலே அப்ளை பண்ணி விடுங்க. ரொட்டி முழுசாக ஈரம் அப்ளை பண்ணதும் அதை அப்படியே விடுங்க. ஒரு பக்கம் வெந்து வரும். வெந்ததுக்கப்புறம் நம்ம திருப்பி விட்டுட்டு இன்னொரு பக்கத்தை வேக விடணும். இப்போ அது சைட்லலாம் கொஞ்சம் தூக்கிட்டு வரும்போது திரும்பவும் திருப்பி விடுங்க. விட்டு நம்ம கையை வச்சு இந்த மாதிரி ப்ரெஸ் பண்ணி விடுங்க. உங்களுக்கு கொஞ்சம் சூடாக இருக்கிற மாதிரி தோணுச்சுன்னா கரண்டியை வச்சு கூட ப்ரெஸ் பண்ணி விடுங்க. இந்த மாதிரி எல்லா இடத்துலையும் ப்ரெஸ் பண்ணி விட்டு விட்டு திருப்பி விடணும். இந்த ரொட்டி நம்ம ஃபுல்லாக செஞ்சு முடிக்கிற வரைக்கும் தோசைக்கல் ஹை ஃப்ளேம்லேயே தான் இருக்கணும். இப்போ பாருங்கள், இதை ஃபுல்லாக வந்துருச்சுன்னா நல்லா ஃப்ளஃபி ஆகி வரும். அதை வச்சு நம்ம கண்டுபிடிச்சிடலாம் இது நல்லா வெந்துருச்சுன்னு. அப்புறம் சொல்ல மறந்துட்டேன், என்னோடய ஆந்திரா ஃப்ரெண்டு பேர் ஸ்ரவந்தி. அவங்க தான் எனக்கு இந்த ஹெல்த்தி டிஷ்ஷை ஃபுல்லாக செஞ்சு காமிச்சாங்க. இப்போ பாருங்கள், ரெண்டு பக்கம் எல்லா பக்கமும் ஃப்ளஃபி ஆகி வந்துருச்சு. இப்போ நமக்கு ரொட்டி ரெடி ஆகிடுச்சு. இதை அப்படியே பிளேட்டுக்கு ட்ரான்ஸ்ஃபர் பண்ணிட வேண்டியதான். இதுக்கு நல்ல காரமான சைட் டிஷ் வச்சு சாப்பிட்டிங்கன்னா செம்ம டேஸ்ட்டாக இருக்கும்.
இன்றைக்கி அவங்க பருப்பு கீரையை சைட் டிஷ்ஷாக வச்சு செஞ்சு காமிச்சிருக்காங்க. ப்ளஸ் அது கூட ஒரு டாப்பிங் போடுறாங்க. அது என்னென்னா ஃப்ளாக்ஸ் சீடு இருக்கு இல்லையா, அதோட பவுட்ரு. நம்ம இப்படியே பெரியவங்களுக்கு கொடுக்கலாம். குழந்தைங்கன்னா அப்படியே சாப்பிடாதனால நம்ம இந்த மாதிரி என்ன கிரேவி வச்சுருக்கோமோ அதை நல்லா அந்த ரொட்டி மேலே தடவி டாப்பிங் பண்ணுறதுக்கு இந்த பொடியை யூஸ் பண்ணிக்கலாம். இந்த பொடி வேறு ஒன்றும் இல்லை, ஃப்ளாக்ஸ் சீடு இருக்கு இல்லையா, அதில் ரெடி பண்ண பொடி. அதை மேலே தூவி விட்டு அப்படியே ரோல் பண்ணி கொடுத்தீங்கன்னா குழந்தைங்களும் நல்லா சாப்பிடுவாங்க. உங்களுக்கு இந்த ஃப்ளாக்ஸ் சீட் பொடி எப்படி செய்கிறதுன்னு தெரியணும்னா கமெண்ட்ஸில் சொல்லுங்கள். நெக்ஸ்ட்டு வீடியோவில் செஞ்சு காமிக்கிறேன். அவ்வளோதான், குழந்தைங்களுக்கும் பெரியவங்களுக்கான ஹெல்த்தி பிரேக்ஃபாஸ்ட் ரெடி. டிஃப்ரெண்ட்டான பிரேக்ஃபாஸ்ட் வேணும்னு நினைக்கிறவங்க கண்டிப்பாக இதை ட்ரை பண்ணி பாருங்கள். தேங்க்யூ.